வணக்கம். ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த காணொலியில என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, மே மாதம் மேச ராசி பலன்கள் நம்ம பார்க்க போறோங்க. கால சர்ப்பத்துல முதல் ராசியான மேச ராசிக்கு பாத்தீங்கன்னா, இப்ப இந்த மே மாதத்துல என்னென்ன பலன்கள் வரப்போகுது, அதனால என்ன மாற்றங்கள் வரப்போகுதுன்னு கண்டிப்பா நம்ம இந்த மாதத்துல நம்ம பார்க்க போறோங்க. பொதுவாகவே மேச ராசிக்காரங்க செவ்வாயோட அதிபதி. கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாசத்துல பாத்தீங்கன்னா பல கஷ்டங்கள், பல தொந்தரவுகள், நம்மளால எந்த ஒரு விஷயம் நம்மளால முடிவெடுக்க முடியலையே, எந்த ஒரு எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் தடங்கள் ஆகுது, குழப்பங்கள் ஆகுது. ஒரு விஷயம் நம்ம யோசிச்சு நம்மளால பண்ண முடியவில்லையே அப்படிங்கிறது பல குழப்பத்துல இருந்திருப்பீங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, எப்பவுமே மேச ராசிக்காரங்க செவ்வாயோட அதிபதி. ஒரு வீரம், தைரியம், தன்னம்பிக்கை, விடாமுயற்சி இருக்கக்கூடிய ஒரு ராசி எதுன்னா மேச ராசி. ஆனா இப்ப இந்த மே மாதத்துல இப்ப எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு மே மாதம் 1ஆம் தேதியில இருந்து உங்களுடைய வாழ்க்கை டோட்டலா மாறப்போகுது. நினைச்சது எல்லாமே நடக்க போகுதுங்க. தொட்டது எல்லாமே பொன்னாக மாறப்போகுது. அதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா, மே மாதம் 1ஆம் தேதி அன்னைக்கு, சித்திரை மாதம் 18ஆம் தேதி அன்னைக்கு பாத்தீங்கன்னா, புதன்கிழமை அன்னைக்கு குரு பயிற்சி உங்க ராசியில இருந்த ஒரு வருடம் பாத்தீங்கன்னா ஜென்ம குரு இருந்தது உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல, அதாவது குடும்பஸ்தானத்துல போகுது. அப்படி போகும்போது உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் வரப்போகுது. அது இல்லாம உங்க ராசிநாதன் செவ்வாய் மேன ராசியில, அதாவது உங்க பிரகஸ்தானத்துல 12ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கு. அதனால இனிமேல் பாத்தீங்கன்னா இந்த மே மாதத்துல உங்களுக்கு சுப விரயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். தொட்டதெல்லாம் பொன்னாக நடக்கக்கூடிய ஒரு மாதமா இந்த மே மாதம் இருக்க போகுது. அது இல்லாம குடும்பஸ்தானத்துல 2ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா குரு பகவான் வரப்போகுது. குடும்பத்துல ஒரு குதூகலங்கள், ஒரு மகிழ்ச்சி, ஒரு முன்னேற்றம், ஒரு பொருளாதாரத்தினோட வளர்ச்சி, ஒத்துழைப்பு, ஒற்றுமைகள் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு மாதமா இந்த மே மாதம் உங்களுக்கு இருக்க போகுது. அது இல்லாம உங்க ராசியில பாத்தீங்கன்னா சூரியனும் இருக்காரு. மே மாதம் 14ஆம் தேதிக்கு மேல மேச ராசியில் இருக்கிற சூரிய பகவான் ரிஷப ராசிக்கு மாற போறாரு. அப்படி ரிஷப ராசிக்கு மாறும்போது குருவும் சூரியனை சேர்க்க ஆக போகுது. அப்படி வரும்போது உண்ணாமே உங்களுக்கு பாத்துட்டீங்கன்னா நல்ல முன்னேற்றங்கள் வரப்போகுது. அது இல்லாம பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல கேது பகவானும் இருக்க போறாரு. 12ஆம் இடத்துல ராகு பகவானும் புதன் சேர்க்க இருக்குங்க. அது இல்லாம 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துல பாத்தீங்கன்னா சனி இருக்கு. இதெல்லாம் இந்த மாதத்தினோட கிரகண அமைப்பா இருக்கிறதுனால, அது இல்லாம குரு பயிற்சியும் நடக்கக்கூடிய ஒரு மாதமா இருக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நல்லது நடக்க போகுது. பட்ட கஷ்டத்துக்கு ஒரு விடிவாளங்கிறது கண்டிப்பா கிடைக்க போகுது. நம்ம எல்லாத்துக்கும் முன்னாடி அவமானப்பட்டோம், குழப்பங்கள் வந்ததுங்க. ஜென்ம குருவா இருக்கும் போது வனவாசம் போக வேண்டிய ஒரு கிரகமா இருந்தது. இது எல்லாமே இருந்தது. இப்ப இந்த காலகட்டத்துல, இந்த மாதத்துல கண்டிப்பா உங்களுடைய வளர்ச்சியை யாரும் தடுக்க முடியாது. ஒரு தன்னம்பிக்கையோட போராடக்கூடிய ஒரு வாய்ப்புகளா இந்த மேச ராசி இருக்க போதுங்க. அது மட்டும் இல்லாம திருமணம் ஆகாதவங்களுக்கு கட்டாயம் திருமணம் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளா அமைய போகுது. ஏன்னு கேட்டீங்கன்னா, திருமண பேச்சு எடுத்தாவே தடங்களா இருக்கும், குழப்பங்களா இருக்கும். எப்பவுமே ஒரு ஜென்ம குருவா இருக்கும் போது ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இல்லாம இருந்திருக்கும். அது எல்லாமே மாறி உங்களுக்கு நல்ல வாய்ப்புகளா இது கண்டிப்பா இருக்க போகுது. அதனால பாத்தீங்கன்னா திருமணம் ஆகாதவங்களுக்கு கட்டாயம் திருமணம் நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கும். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா வாக்குஸ்தானத்துல 2ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால மாணவர்கள் கல்வியில தலை சிறந்து விளங்கக்கூடிய ஒரு மாணவ அமைப்புகளா தான் கண்டிப்பா இருக்க போகுது. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா குருவும் சூரியனும் சேர்க்கை பெறும் பொழுது ஒரு அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலை, ஒரு தலைமை தாங்கக்கூடிய ஒரு பொறுப்பு, இது எல்லாமே இருக்க போகுது. அது இல்லாம அசுர குருவோட வீட்டுல தேவ குரு வரும் பொழுது உங்களுக்கு பாத்தீங்கன்னா பரிவர்த்தனை யோகம் பெற போகுது. அதனால பாத்தீங்கன்னா இந்த அமைப்பு உங்களுக்கு நல்லாவே இருக்கு. அது இல்லாம மேச ராசியில ஆல்ரெடி பாத்தீங்கன்னா சுக்கிர பகவானும் இருக்கும் போது உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வரும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கும் கட்டாயம் குழந்தை பாக்கியங்கிறது கிடைக்கும். அது இல்லாம தொழில்ல நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். எப்பவுமே நம்ம ஒரு ஜாதகத்திலையும் சரி, நம்ம கோச்சாரப்படி கிரகண அமைப்போடும் சரிங்க, தொழில் நல்லபடியா அமைஞ்சாதான், அதுல லாபம் எடுத்தாதான் மற்ற விஷயங்கள் நம்மளால எடுக்க முடியும். நம்ம ஒரு மனைவியா இருக்கட்டும், குழந்தைகளா இருக்கட்டும், உறவுமுறைகளா இருக்கட்டும், சந்தோஷமா வச்சுக்க முடியும். நமக்கு வருமானம் இல்லாத போது
நீங்க எது பண்ணாலுமே உங்களுக்கு ஆப்போசிட்டா தான் நடக்கும். அதனால மெயினா வந்து நமக்கு வந்து தொழிலுங்கிறது முக்கியம். இப்ப இந்த காலகட்டத்துல நீங்க புதுசா ஏதாவது தொழில் நீங்க ஆரம்பிக்கலாம் நீங்க நினைச்சீங்கன்னா தாராளமா நீங்க தொழில் ஆரம்பிக்கலாம். ஒரு புதிய தொழில் இல்ல தொழில்ல இடம் மாற்றங்கள், வெளியூர் பயணங்கள், வெளிநாடு பயணங்கள் போறதுக்கான ஒரு அமைப்புங்கிறது இந்த மாதத்துல இருக்கு. அதனால இது நீங்க முழுமையா பயன்படுத்தி அதனோட வழியில் நீங்க போங்க. கண்டிப்பா நல்ல மாற்றங்கள் கண்டிப்பா வரும். அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா கடன் தொல்லைகள் கிட்டத்தட்ட வந்து பாத்துட்டீங்கன்னா மேசராசிக்காரங்க ஒரு 4-5 மாசம் வந்து பாத்துட்டீங்கன்னா கடன் வாங்கிதான் எல்லாமே அமைக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் உருவாயிருக்கும். ஆனால் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் ஜென்ம குரு மாறுனதுக்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றிகளை வரப்போகுதுங்க. கொடுக்கல் வாங்க விஷயத்துல எல்லாம் வந்து பாத்துட்டீங்கன்னா பிரச்சனைகளா இருந்தது எல்லாமே விலகி உங்களுக்கு கொடுத்த பல இடத்துல வந்து பணம் திரும்பி வரப்போகுது. அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா கடன் தொல்லைகள் எல்லாமே இத்தனை வருஷமா வந்து பாத்தீங்கன்னா கடன் வாங்கிதான் நீங்க எல்லாமே பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. கடன் கட்டுறதுக்கான சூழ்நிலைகள் இல்லாம இருந்திருக்கும். கடன் வாங்கிதான் நீங்க அடுத்த கட்டத்துக்கு நோக்கி போறதுக்கான வாய்ப்புகளா இருந்தது. ஆனா இந்த காலகட்டத்துல இப்ப குடும்பஸ்தானத்துல குரு போகும்போது உங்களுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா கடன் தொல்லைகள் கொஞ்சம் கூட இருக்காதுங்க. கடன் கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்கள் உருவாகும். அதனால வந்து பார்த்துட்டீங்கன்னா நீங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டிய தேவையே இல்லை. குழந்தை பாக்கியம் மெயினா வந்து பாத்தீங்கன்னா 5ஆம் இடத்துல சூரியனோட வீட்டுல இருக்கிறதுனால இப்ப 5ஆம் அதிபதி சூரியன் உங்க ராசியில சூரிய பகவான் இருக்கிறதுனால குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கட்டாயம் குழந்தை பாக்கியங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். நிறைய கோயிலுக்கு போனாங்க சார், ஹாஸ்பிட்டல்ல போன ட்ரீட்மெண்ட் எடுத்தோம், எங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியமே இல்லை அப்படின்னு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா மேச ராசிக்காரங்க ஃபீல் பண்ணாங்க. பட் இந்த மாதத்துல அந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் அது இல்லாம மே மாதத்துல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல முன்னேற்றங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமா இருக்கிறதுனால கண்டிப்பா குழந்தை பாக்கியங்கிறது கண்டிப்பா நிச்சயம் கிடைச்சே தீரும். முருகனோட வழிபாடுகள் நீங்க வந்து பாத்தீங்கன்னா செவ்வாயோட அதிபதியா இருக்கிறதுனால மாதத்துல ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா முருகனோட கோயிலுக்கு நீங்க போயிட்டு வாங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு வளர்க்கிற சஷ்டி விரதம் நீங்க இருங்க. கண்டிப்பா குழந்தை பாக்கியங்கிறது நிச்சயம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் பிரச்சனைகள் எல்லாமே இருந்திருக்கும். அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சரி செய்யக்கூடிய ஒரு வருடமாகவும் ஒரு மாதமாகவும் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு இருக்க போகுது. அதனால கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருந்து விலகி ஒற்றுமைகளா இருக்கக்கூடிய ஒரு மாதமா இந்த மே மாதம் கண்டிப்பா இருக்கும். அது இல்லாம உடல் ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மேசராசிக்காரங்களுக்கு இந்த ஸ்கின் ப்ராப்ளம், அலர்ஜி சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம், பிளட் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இது எல்லாமே இருந்திருக்கும். எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் இருந்திருக்கும். இது வந்து பார்த்துட்டீங்கன்னா சரி செய்யக்கூடிய ஒரு மாதமா கண்டிப்பா இருக்கும். தொழிலும் சரி, குடும்பத்திலும் சரி, உடல் ஆரோக்கியத்திலும் சரி, கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமையிலும் சரி, வீட்டுல சுப நிகழ்ச்சி நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளா இருக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த மே மாதம். இந்த மே மாதத்துல நீங்க முழுமையா நீங்க பயன்படுத்தி அடுத்த கட்டத்துக்கு நோக்கி நீங்க போங்க. உங்க வாழ்க்கையில நிச்சயம் நீங்க வெற்றி பெறுவீங்க. இப்ப என்னதான் நம்ம வந்து கிரக நிலைகளோட கோச்சாரப்படி நம்ம பார்த்தாலுமே கூட தன்னுடைய சுய ஜாதகத்துல நடக்கக்கூடிய திசாபுத்திகள் எப்படி இருக்கு, அதனால என்னென்ன பலன் கிடைக்கும். நம்ம ஜாதகத்துல ஏதாவது மாரகாதிபதி திசை நடந்தால் 3, 6, 8, 12 கூடிய திசை மாரகாதிபதி திசை நடந்தா கூட நமக்கு மறைமுகமான பிரச்சனைகள் வரலாம். அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய சுயஜாதகத்துல நடக்கக்கூடிய திசாபுத்தி நல்லா இருக்குன்னு பார்த்து நீங்க தெரிஞ்சு அதனோட வழியில் நீங்க போங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்லா இருக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்களுடைய ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய நம்பருக்கு நீங்க ஃபோன் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்க. உங்களுக்கு நல்ல விளக்கங்கள் தரேன். என்னென்ன வழியில போகலாம், எந்தெந்த வழியில போகக்கூடாது அப்படின்னு நான் சொல்றேங்க. அதனோட வழியில் நீங்க போங்க. கண்டிப்பா நல்ல மாற்றங்கள் வரும். நீங்க இந்த சேனலை பாக்குற மாதிரி தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை டச் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.